இதுல சுமன் கவி சார் இதுல சொல்றாரு இல்லையா, திமுக பாஜக எதிர்ப்பை கூட்டுவது என்பது திமுகவுக்கு வெற்றி தரலாம், ஆனா ஸ்லைட்லி பாஜக வளருதுன்ற ஒரு கால்குலேஷன் வைக்கிறார் இல்லையா. நீங்க பாஜக உள்ள நுழைஞ்சிட முடியாதுன்னு சொல்லும் பொழுதுதான் பாஜகவினுடைய 4 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறோம். பாஜக உள்ள நுழைஞ்சிட முடியாதுன்னு சொல்லும் பொழுதுதான் பாஜகவினுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டியிருக்கிறோன்ற ஒரு கால்குலேஷன் வைக்கிறார் இல்லையா. லாஜிக்கா சரிதானே அது? அதாவது நானும் திமுகவும் இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது என கூறும், அதுதான் அப்படிதான் சரியா. அதாவது நானும்னா ஸ்டாலின் அவர்களும். அப்போ ஸ்டாலின் இருக்கும் வரை அப்படின்னா ஸ்டாலின்ங்கிறது தனி மனிதர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு குறிப்பிட்ட ஆயுள் எல்கை உண்டு, கொள்கைகளுக்கு ஆயுள் கிடையாது. அதே மாதிரி கட்சிக்கும் ஒரு நீண்ட எல்கை உண்டு. அதனால் திமுக அப்படிங்கிறது ஒரு கட்சி, ஒரு கொள்கையை தாங்கி செல்கிற கட்சி. அது நீண்ட திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றி இருக்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். அதனால் அதுதான் பிரதானமான வார்த்தை. ஸ்டாலின் மட்டும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு வரைமுறை உண்டு, அதுக்கு அப்புறம் பாஜக வந்து விடலாம்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் நாம் அந்த இடத்தை சரி பண்ணுவதற்கு வேண்டும், அது முக்கியமானது. இன்னொன்று, பாஜகவை திமுக விமர்சிப்பதனால்தான் பாஜக வளர்கிறது, இல்லைன்னா அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அது மக்கி மண்ணோடு மண்ணாக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவது. அப்படி அது உண்மையாக இருந்தால் 2021 தேர்தலிருந்தே 2017 அவர் தலைமை பொறுப்பு ஏற்றதிலிருந்து அவர், அதாவது ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொண்ட தேர்தல்கள் கிட்டத்தட்ட 8, இது கூட்டுறவுத்துறை தேர்தலையும் சேர்த்து கொண்டால் 10. அதில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டீர்களானாலும் முக்கியமாக அவர்களுடைய எதிர்ப்பு என்பது பாஜக எதிர்ப்பு தான். ஏன் அப்படின்னா பாஜக தான் அதிமுகவை கையகப்படுத்தி தங்கள் கைக்குள் அடக்கித்தான் அந்த வாக்குகளை பெறுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவினுடைய வாக்கு விகிதம் என்ன? 3%. அப்புறம் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை பிரித்து அல்லது சிதறி கிடந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து அப்படித்தான் அவர்கள் 18.5% வாக்குகளை 2024 சட்டமன்ற தேர்தலில் வாங்குறாங்க, அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வாங்குறாங்க. அப்போது அதிமுக அணியை பலவீனப்படுத்தி அதிமுகவின் கால்களை முறித்து அதிமுகவின் வலுவை உருவி, இப்போ நீங்கள் இந்த ராமாயணத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் எதிரில் நின்னா வாலி அவர்களுடைய பலத்தில் பாதியை உருவிக்கொள்வார் அப்படின்னு, அதே மாதிரி, அல்லது உங்கள் உடம்புக்குள் சென்றால் ஒரு வாம்பயராக உங்களை மாற்றிரும் இல்லையா, சில படங்களில் பார்க்கலாம், அந்த மாதிரி பாஜக ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்தால் அதன் வலுவை உருவித்தான் தனது வலுவை ஏற்றுக்கொள்கிறது. எனக்கு புரியுது சார். அந்த இடத்துட்டு அதிமுகவோ அல்லது பாமகவோ அல்லது ஜான் பாண்டியனோ பாரிவேந்தரோ கவலைப்படலாம் சார். இதை ஏன் சார் திமுக கவலைப்படணும்? திமுக இந்த கூட்டணியை குறித்து கவலைப்படல. திமுக பாஜக என்கிற அபாயத்தை, அதன் இந்துத்துவ அபாயத்தை, அதன் வகுப்புவாத அபாயத்தை தான் முன்னிறுத்ததே தவிர. புரியுதுங்க சார் எனக்கு. அந்த இடத்துட்டு தான் அவங்க என்ன சொல்றாங்க, பாஜக வளருது அப்படின்றாங்க. பாஜக வளருது இல்லையா, அது 4 பேர் சட்டமன்றத்துக்குள்ள பாஜகவை நுழைய விட மாட்டோம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக நுழைய முடியாது. பாஜகவை எதிர்ப்பதால் வளர்கிறதா, கூட்டணி அமைத்து அவரோடு கூட்டணி பகிர்ந்து கொள்வதால் வளர்கிறதா? எப்படி வேணா இருக்கட்டுமே சார். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது சார்? கூட்டணி அமைக்கிற அதிமுக இதற்கு உடந்தையாக இருக்கிறதா, எதிர்த்து சண்டையிடுகிற திமுக உடந்தையாக இருக்கிறதா? இல்ல சுமன் கவி சார், அங்கதான் இல்ல எனக்கு புரியுது சுமன் கவி சார். இப்போ இந்த விஷயத்துல ஒரு நிமிஷம்ங்களேன். அதிமுக வாக்காளர்களை 2021 திமுக, அதாவது பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு பழக்குவதற்கு இல்லையா, அப்படி பழக்கப்பட்டதன் காரணமாகத்தான் 2024 அவர்கள் தனித்து நிற்கும் போதும் 18% வாக்கு அது யார்கிட்ட இருந்து போனது? எனக்கு இந்த புள்ளி எனக்கு புரியுது. சுமன் கவி சாருக்கு தெரியக்கூடிய இந்த லாஜிக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? உத்தரப்பிரதேசத்துல சிவசேனா உடைச்சி கட்டினாங்கன்னு சொல்லுவீங்க, பீகார்ல மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரேன்னு பிரிச்சாங்க, பீகார்ல நிதிஷ்குமார் அப்படிதான் பண்ண போறாங்கன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் அதிமுக சுமன் கவிக்கு தெரிந்த அந்த விஷயம் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தெரியாதா? தெரியல. அன்புமணிக்கு தெரியாதா? ஜான் பாண்டியனுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா வைப்பாங்களா? நான் என்ன கேட்கறேன், நானா சொல்றேன், நீங்க தானே இப்ப சொன்னீங்க ஏக்நாத் சிண்டே உருவானாரு, இன்னைக்கு தேவனா அந்த கால்குலேஷனுக்குள்ள தானே போறீங்க சார். நீங்க பேச விடுங்க, பேச விடுங்க. நான் நீங்க கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்லணும். நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க தான் அடுக்குனீங்க. ஏக்நாத் சிண்டே உருவாக்கினார்கள், அங்கே மகாராஷ்டிராவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டாடின தேவேந்திர பட்னாவிஸ் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. யாருக்கு ஆடுறாரு? அவர் பாஜகவின் கட்டுப்பாட்டில் ஆள்றாரு. அவருக்கு அவங்க கையில் ஆட்சி இருக்குது. இன்றைக்கு
தன்னுடைய 20 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய ஆட்சியை மாற்றி மாற்றி கூட்டணியை மாற்றி கையில் வச்சுட்டு இருந்த நிதிஷ்குமார் இன்னைக்கு ஒரு கிள்ளுக்கிறை மாதிரி வீசப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நான் வந்து நாடாளுமன்ற எம்பியா போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு, அதாவது நியமன எம்பியா போயிடுறேன்னு சொல்லிட்டு அவரு இது பண்றாரு. என்ன சார் ரொம்ப எளிமையான கேள்வி சார். ஒரு கட்சிக்குள்ள ஊடுருவி அதை செல்ல அடிப்பது போல ஒரு நான் என்ன கேக்குறேன், ஒரு கரையான் அரிப்பதை போல உங்க வீட்டை அதை அரிச்சு தள்ளுது. அது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு கரையானுக்கு வக்கலாத்து வாங்குவீங்களா சார்? அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை சார். இல்ல சார், சரி ஓகேங்க சார். பாஜக எப்படி 1999 நான் யாரு பேசும்போது பேசல, நீங்க பேசின வார்த்தைகளில் இருந்தே தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, பாஜக எதிராளிகளை வீழ்த்துவது ரெண்டாவது. ஒரு மாநிலத்துக்குள்ள வருதுன்னா தன்னோடு சேர்ந்தவர்களை தின்று செரிக்கும். சிம்பிளா சொல்றேன். அப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி வருது இல்லையா, நீங்க எப்படி அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே உள்வாங்கிக்கிறீங்களோ அப்படி நாளைக்கு திமுக ஆட்சியை கைப்பற்றி விடுவீங்க அப்படின்ற பயம் இருக்குதா திமுகவுக்கு? யாரு இது ஆட்சியை கைப்பற்றுவாங்க? பாஜக. திமுக ஆட்சின்னு சொன்னீங்க. திமுக பாஜக ஆட்சியை கைப்பற்றி கொள்ளும் அப்படின்னு நீங்க ஆட்சிப்படுறீங்க. திமுக ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க, அந்த ஆட்சியை பாஜக கைப்பற்றிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதனாலதான் கூட்டணியை கட்டுறீங்களா? இது திமுக பயப்பட வேண்டிய பிரச்சனை மட்டுமல்ல. ஒரு நாட்டுக்குள் ஒரு மாநிலத்துக்குள் பாஜக ஊடுருவி சில 10 ஆண்டுகளுக்குள் அல்லது சில 2-3 தேர்தலுக்குள் அதை வந்து வீழ்த்துறாங்கன்னு சொன்னா அந்த மக்கள் அச்சப்படணும். நீங்க அவர்கள் ரெட்டை என்ஜின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லித்தானே மணிப்பூர்ல வன்முறை நடக்குது. யாராவது எதையாவது செய்ய முடிஞ்சுதாங்க? என்ன நடந்தது? ஏன் அத்தனை அந்த பெண்களை ஊர்வலம் அழைத்து சென்றார்கள்? அவ்வளவு வன்முறை நடந்தது. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு முழுவதாக வந்து சேர்ந்ததா? அந்த மக்களுக்கு நீதி கிடைச்சதா? அல்லது மோடி தான் போய் நேர்ல பார்த்தாரா உடனடியாக? அப்படி எதுவும் நடக்காது. அப்போ கள்ளக்குறிச்சி ஸ்டாலின் போனாரா? எது கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போனாரா? வேங்கவேலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போனாரா? நாங்குநேரியில இரட்டை படுகொலை நடக்குது, அங்க போனாரா ஸ்டாலின்? இல்ல, அத்தனை பேர் இறந்ததுக்கு 200 பேருக்கு மேற்பட்ட பேர்கள் இறந்து போனா அதுவும் இதுவும் ஒன்றா? இல்ல சார், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அதுதானே சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், இங்க கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் வந்தது? அந்த கேள்வியை தான் நந்தகுமார் முன்வைக்கிறார். ஏற்கனவே வெற்றி கூட்டணி தொடர்ச்சியால் தோல்விகளை அதிமுக கொடுத்துட்டு இருக்கீங்க. வெரி குட். நான் என்ன கேக்குறேன், ஆன்டி இன்கம்பன்சி 2021ல இருந்துச்சு. அதனால அதை பயன்படுத்தி திமுக வந்துருச்சு. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதாக நந்தகுமார் சார் சொல்றாங்க. அப்படி இருப்பதாக இருந்தால் ஏன் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அமித்ஷாவே களத்தில் இறங்க வேண்டும்? ஏன் கூட்டணி கொண்டு வரணும்? நீங்க தான் வலுவா இருக்கீங்களே. நீங்க தான் அதிமுக ஏற்கனவே 10 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. தொடர்ந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றுல 10 ஆண்டுகள் அதிமுகவை தவிர வேற எந்த கட்சியும் ஆண்டதில்லை. இரண்டாவது முறையா சாதனை நடந்துச்சு. நான் என்ன கேக்குறேன், நீங்க சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கிறேன்னு 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை திமுக தலைவர் கூட்டுறாருன்னு சொன்னா அது பயத்தின் வெளிப்பாடு அல்லது பலவீனத்தின் வெளிப்பாடு நீங்கள் சொல்வதாக இருந்தால், எந்த அடிப்படையில் இந்த ஆன்டி இன்கம்பன்சி உள்ள ஒரு பலவீனமான அரசை வீழ்த்துவதற்கு அமித்ஷா களத்தில் இறங்கணும்? எதற்காக ஆந்திர துணை முதல்வர் அவர் பேர் பவன் கல்யாண இறக்கி விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தணும்? அப்ப அவ்வளவு பலவீனமாக பாஜக இருக்கிறதா? விஜயை நம்பி பாஜகவுக்கு இருக்குதான்? இப்போ இங்க ஸ்டாலின் இருக்கும் வரை, நான் இருக்கும் வரை, திமுக இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு கொள்கை அரசியலை பேசக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய RSS ஆள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கடந்த காலங்களில் திமுகவால் விமர்சிக்கப்பட்ட OPS உள்ள கொண்டு வரீங்க. கடுமையான திமுக எதிர்ப்பை முன்வைத்த தேமுதிக உள்ள கொண்டு வரீங்கன்னா கொள்கையை தூக்கி ஓரம் வச்சுட்டு பாலிடிக்ஸ் அரசியல் பண்றீங்க. வெரி குட், வெரி குட். அதாவது அந்த கூட்டணிக்குள் இருந்தார்கள் அல்லது அந்த கட்சிக்குள் இருந்தார்கள். இன்னைக்கு அந்த கட்சியோ கூட்டணியோ வேண்டாம் அல்லது அந்த கொள்கை வேண்டாம்னு வருகிறவர்களை நீங்க வேண்டாம்னு எப்படி ஒதுக்க முடியும்? எங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒன்றும் வேண்டாங்க. இவர் OPS அவர்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நின்ற பலாப்பழம் சின்னத்தில் அவருக்கு ராமநாதபுரத்தில் விழுந்த வாக்குகள் 3.5 லட்சம். இன்னைக்கு என்ன பேசுறாரு? இன்னைக்கு என்ன பேசுறாரு சார்? அது எப்படி சார்? எனக்கு புரியல சார். இத்தனை நாளாக கடந்த 7 வருடமாக பாஜக கூட்டணிக்குள்ள வந்திருப்பீங்க. இல்ல, இப்ப பாஜகவை ஆதரிக்கிறாரா? இப்ப பாஜகவை ஏற்றுக்கொண்டாரா? இது என்ன லாஜிக்னு புரியல சார். சார் ஒரு வருஷம் இல்ல சார், 7.5 வருஷம். 2017 இருந்து 2026 வரை இந்த நிமிஷம் வரை
பாஜகவால் இயக்கப்பட்டவர் சார் ஓபிஎஸ் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார் சார். திமுக இப்ப நான் என்ன விமர்சிச்சு இல்ல இப்படி ஓபிஎஸ்ஐ இங்கே சேர்ப்பதனால் வெற்றி விகிதம் கூடுங்கிற அடிப்படையில் சேர்க்கறாங்க. ஆனால் இப்படி சேர்ப்பதனாலேயே அது பாஜக கூட்டணி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்களா? இல்ல எனக்கு புரியல. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்களான்னு கேக்குறேன். இல்ல நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, அது போக திமுக இருக்குது, ஏற்கனவே வெற்றி பெற்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி. அதோடு அதாவது தென் மாவட்டங்களில் வாக்குகளை வாங்குகிற ஓபிஎஸ் வராரு, சேர்த்துக்கிட்டாங்க. இதுல கொள்கைங்கிறது அவர் அதை ஏற்றுக்கிறாரு. நாங்க இந்த கூட்டணிக்கு பாஜக இன்னைக்கு இல்ல நான் சிம்பிளா சொல்றேன். 2014ல பிரதமராக மோடி வர வேண்டும் என்று வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தது தேமுதிக. போன எலெக்ஷன்ல சேர்ந்தாங்க. ஆமா இல்ல போன எலெக்ஷன்ல ஓபிஎஸ் ஓட ஸ்டாண்டும் அதுதான். ஆனால் பாஜக உள்ள நுழைய கூடாதுன்றதுக்காக ஓபிஎஸ்ஸையும் தேமுதிக உள்ள கொண்டு வரீங்கன்னா கொள்கை இல்ல, கொள்கை அடிபட்டுடுச்சு திமுகவுடைய கொள்கை. ஒரே ஒரு கரெக்ஷன் நீங்க சொன்னதுல 2024ல அண்ணா திமுகவும் தேமுதிகவும் தான் பிஜேபி எதிர்த்து தான் எலெக்ஷன் சார். நான் அதுக்குள்ள போல. ஆனா இடைத்தேர்தல் வர ஓபிஎஸ் ஓட ஸ்டாண்ட் என்ன? இல்ல நான் ஓபிஎஸ் போல. இல்ல அவருடைய கேண்டிடேட் எல்லாம் நான் இந்த வாதத்துக்குள்ளே வரல. அண்ணாமலைக்குள்ள சொன்னார் சார். 2024 தேர்தல் வந்து அண்ணா திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் எடுத்து நின்னாங்கறதா நான் சொல்ல விரும்புறது. மத்தபடி அதுதான். இப்போ நீங்க அதாவது என்னன்னா 2024 தேர்தலுக்கு முன்னாடி வரையிலும் அதாவது பிரிஞ்சிட்டு 2023ல பிரிஞ்சிட்டு இனிமேல் 30 வரையிலும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சுக்கிடுவாரு. அதற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. இப்ப வரையிலும் கூட்டணியில எவ்வளவு சீட்டுன்னு உறுதியும் கிடையாது. இழுபறியில ஓடிட்டு இருக்கோம். ஆனா அதை பற்றி நம்ம பேசவோ விவாதிக்க மாட்டோம். இன்னும் கூடுதலா அவர்கள் என்டிஏ கூட்டணின்னு பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை சத்தம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார். இங்கே நடப்பது ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கறத கூட மறந்துட்டு ரெண்டாவது பெரிய கட்சி இன்னும் சொல்றதா இருந்தா 2 முறை ஆண்ட ஜெயலலிதா விட்டுட்டு போனப்போ 45% மேலான வாக்குகள் கொண்ட ஒரு கட்சி இன்னைக்கு 20% வச்சிருக்குது. இதுக்கு காரணமே திமுக தான் சொல்லுவதற்கு கொஞ்சமாவது கூச்சம் வேணும் நான் சொல்றேன். நந்தகுமார் குறிக்க ரொம்ப சுருக்கமான இப்போ கவி சொன்னதுல வந்து ஒரு வித்தியாசம் என்னன்னா, இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணின்றாரு அப்படின்றாரு. அதோட இன்னைக்கு என்டிஏ இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு பேர் என்ன? இந்தியா பிளாக்கா? இல்ல இல்ல திமுக கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்ப இந்தியா கூட்டணிங்கிறது எங்க இருக்குது இங்க? அப்ப என்டிஏங்கிறது அவங்களே சொல்றாங்க. இது அவங்க பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பாரத தேசத்துல எந்த இடத்துல வச்சாலும் அவங்க வந்து என்டிஏ கூட்டணி தான். அதோட இப்ப அமித்ஷா வந்து இங்க பேசுறாருனாக்கா இந்த கூட்டணி அதிமுக கூட்டணி அமைச்சரே அமித்ஷாவுடைய பிரசன்ஸ்ல அமித்ஷாவே என்ன சொல்லியிருக்காரு, இந்த தேர்தலை நான் முன்னாடி நின்று நடத்துறேன்னாரு. இப்ப புதுசா அவர் வந்து உள்ளுக்குள்ளார வரல அமித்ஷா. அந்த கிளாரிஃபிகேஷன் மட்டும் தான். ஓகே சுமன் கவி சார் இறுதி கருத்து ரொம்ப சுருக்கம். இல்ல இதுல 2 தளங்கள்லையும் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. மக்கள் என்ன மூட்ல இருக்காங்கங்கிறது ஒரே மிஷின்ல தான் போடப்படும். அதனால 2 தளத்தினுடைய மூட நம்மளால சரியா கிரகிக்க முடியல. எடுபடும்ங்கிறதுக்கான உதாரணமாகத்தான் கடந்த கால தேர்தல்கள் அத்தனையும் இருந்திருக்கிறது. அதே ஃபார்முலாவைத்தான் முன்வைத்திருக்கார். அது வெறுமனே ஃபார்முலா வேலை செய்யுங்கிறதுக்காக வைக்கப்படுவதல்ல. இந்துத்துவ மற்றும் சனாதன கருத்துக்களை போரிடுவது என்பதற்காகத்தான் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதிலிருந்து தான் சுயமரியாதை இயக்கம் வந்தது, அதிலிருந்து தான் திராவிடர் கழகம் வந்தது, அதிலிருந்து தான் திமுக கலந்து வந்திருக்கிறது. நீதி கட்சியும் அந்த பின்புலத்தில் தான் இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பிரச்சனை. இன்னொன்று ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதிமுக மட்டும் தனித்து போட்டியிட்டாலே 20% மேலான வாக்கு வங்கி இப்போதும் வைத்திருக்கிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் தான் சொல்லியிருக்கிறார். அதன் பொருள் என்னவென்றால் அதிமுக தான் தன்னுடைய வலுவை பாஜகவுக்கு விட்டு கொடுத்து பாஜகவை வளர விட்டிருக்கிறது. அதனால் தனித்து இருப்பது அந்த கட்சியை இன்னும் உயிரோடு வாழ வைக்கும். மேற்கு மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி இப்போதும் வலுவான ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் தனித்து நின்றாலே அதிமுகவால் வெற்றி பெற முடியும். ஆனால் பாஜகவோடு நிற்பது பலவீனத்தை ஏற்படுத்தும், கூடுதலாக பாஜகவை வளர்க்கும். அதைத்தான் அவர்கள் பரிசீலிக்கும். அதில் என்ன ஒரு விஷயம்னா, அப்போ ஓபிஎஸ் இல்லாமல் தேமுதிக இல்லாமல் கூட திமுகவில் ஜெயிக்க முடியும் இல்லையா? அப்போ அவங்களும் தடுத்து நின்றுக்கலாம் இல்லை. இப்போ இல்லை, நீங்கள் உங்கள் கணக்கே வருவோம். ஓபிஎஸ் பலாப்பழத்து சின்னத்தோட பாஜக கூட்டணியில் இருந்தார். அந்த 3.5 லட்சம் வாக்குகள் யாருக்கு ஆதரவாக இருந்துச்சு? பாஜகவுக்கு. இந்த முறை சனாதனத்தை ஆதரிக்கிற பாஜகவுக்கு எதிராக அவர் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன சிந்தனைங்கிறது வேற, 3.5 லட்சம் வாக்குகள் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறதான்.